ஹாய், ஹலோ. ஸோ, என்கிட்ட நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் லவ் ரீடிங் போடுறீங்க. பார்ட்னர் இல்லாத நாங்கலாம் என்ன பண்றதுன்னு. ஸோ, இன்னைக்கு யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த வீடியோ. ஸோ, உங்களோட கரியர், உங்களோட ஃப்யூச்சர் அண்டு உங்களோட ஃப்யூச்சர்ல உள்ள லவ் லைஃப். இது எல்லாமே பார்க்க போறோம். மேபி உங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஒரு பெர்சன் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க? ஓகே. அதையும் பார்க்க போறோம். ஸோ, ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ரொம்ப கியூட்டான 2 ஹார்ட் குடுத்துருக்கேன். ஒரு ஹார்ட் எல்லோ கலர் கையில வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வச்சிருப்பாங்க. அது பைல் 1. ஸோ பைல் 1 888 அண்ட் பைல் 2 ரொம்ப கியூட்டான ரெட் கலர், பிங்க் கலர் ஒரு ஹார்ட்ல கையில ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு ஹார்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க 1010. இந்த 2 பையில ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து பர்ஃபெக்டா எந்த ஏஞ்சல் நம்பர், எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ, மேபி எனக்கு இமேஜ் அவ்வளவா தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஃபேவரட்டான ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஏஞ்சல் நம்பரை பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா, எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அது உங்க ஃபியூச்சர் ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா 100% உங்களுக்கு இந்த டேரோட் கார்ட் பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. பிகாஸ் ரொம்ப எனர்ஜியோட கனெக்ட் ஆகிற விஷயம் தான் இந்த டேரோட் கார்ட். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு என்னது இது கார்டு எடுக்கிறாங்க நமக்கு சொல்றாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது. பட் அப்படி கிடையாது. இது வந்து உங்களோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி, அந்த இமேஜோட கனெக்ட் பண்ணி, எப்போதுமே உங்களுக்கு ஒரு இமேஜ் பிடிக்குது, ஒரு கலர் பிடிக்குதுன்னா அந்த கலருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த இமேஜுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி மூலியமா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கார்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மனசுல எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. நெகட்டிவா யோசிக்காதீங்க. பாசிட்டிவா யோசிங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட பேரை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் இது 100% பர்ஃபெக்டான ஒரு ரீடிங். ஸோ பைல் 1 888 சூஸ் பண்ணவங்களுக்கு கையில எல்லோ கலர் ஹார்ட் போட்டு ஒரு கியூட்டான ஒரு டாய் அழகா கையில பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் வச்சிருப்பாங்க. 888. ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர் பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூஸ் பண்றத நீங்க என்ன சாப்பிடணும், நீங்க என்ன சாப்பிட்டா உங்க உடம்புக்கு நல்லதோ அதை பர்ஃபெக்டா சூஸ் பண்ணுங்க. மெயினா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட், அதாவது நேச்சரா கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை சாப்பிடுங்க. ஆர்டிஃபிஷியலான ஃபுட் இந்த பேக்கெட்ல வரதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி அதிகமா சாப்பிடும்போது, நல்ல விஷயங்களை அதிகமா சாப்பிடும்போது உங்க உடல்நிலை மட்டும் கிடையாது, இது வந்து சாப்பாடு என்னைக்குமே உடல்நிலையை மட்டும் பாதிக்காது, உங்களோட மனநிலையும் பாதிக்கும். ஸ்வீட் சாப்பிட்டா எதுக்கு ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்றோம்? ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அது அந்த அந்த விஷயத்த நம்மளோட பிரெயின்ல அந்த விஷயத்த கொடுக்கறதுனால தான் நமக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஸோ நீங்க எதை சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சு சாப்பிடுங்க. மேபி நீங்க ஃபுட் விஷயத்துல கவனமா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்பவுமே ஒரு ஃப்ரீ எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. மேபி இப்போ யாராவது உங்களை கட்டி வச்சிருக்க மாதிரி நீங்க ஒரு ஃபீல் பண்ணலாம். மேபி அது ஒர்க்கா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயத்துல உங்களை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, யாரோ உங்களை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல இருந்து நீங்க வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பைல் 1 888. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட கரியர், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் வரலாம். என்ன மெசேஜ் வருதோ நான் சொல்லிடுவேன். ஓகே. ஆஹா. ஓ மை காட், கியூட். ஓகே. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஹார்ட், உன்னோட இதயத்தை ஃபாலோ பண்ணு. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாக ஆகிறதுக்கு நீ உன்னோட இதயத்தை ஃபாலோ பண்ணும்போது அது நடக்கும். அது மட்டும் இல்லாம உன்னோட மரியாதையை நீ தான் கெயின் பண்ணணும். உனக்காக யாரும் கெயின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நீ பண்ணும்போது ரொம்பவுமே பப்ளிக்கா நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீயாக இருக்கும்போதே ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா உன்னோட தனித்துவம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த தனித்துவம் நீ ரொம்பவுமே ஒரு பாப்புலரான ஃபேஸ், ஒரு
பப்ளிக் ஃபேஸ், மேபி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடலாம். அதில் நான் நானாக தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் நீங்கள் செய்யும்போது அதில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வெக்கேஷன் கண்டிப்பாக போயிட்டு வரணும். உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் நான் ஒர்க்குன்னு இருக்கணும், நான் ஏர்ன் பண்ணணும், என் ஃபேமிலிக்காக இருக்கணும், என் ரிலேஷன்ஷிப்காக இருக்கணும், என்னோட ஃப்ரெண்டு விட மாட்டாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் விட மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் விட மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும். நீங்கள் ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கணும், ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும். அது நடக்கவும் போகுது. சீக்கிரமாக நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்பவுமே அழகா கார்டியன் ஏஞ்சல் ப்ரொடெக்ட் பண்றாங்க. மேபி நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணலாம், நிறைய ஏஞ்சல்ஸை ஃபீல் பண்ணலாம், அல்லது நீங்க யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸை ரீசெண்டா ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபீல் பண்ணிருக்கலாம், ரீசெண்டா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ரொம்ப அழகா பாதுகாத்திருக்கலாம். அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மேல ரொம்பவுமே அழகான ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கை ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், உன்னோட கஷ்டத்துலயும் சரி, உன்னோட கொஞ்சம் உன்னோட விதி மாறும்போது நான் உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பைல் 1 888. ஸோ ரொம்ப எக்ஸலண்டான எனர்ஜி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைம் பண்ணுங்க, 888 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சாரி. ஓகே, ஸோ உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, யாரை பற்றியும் யோசிக்க வேணாம். எவ்வளோ அழகாக சிங்க்ரனைஸ் ஆகுது பாருங்கள். உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் மாற்றிக்க வேணாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. நீங்கள் சீக்கிரமாக போகவும் போகிறீங்க. 100% அது நடக்கும். அது சின்ன தூரமாக இருக்கலாம், பெரிய தூரமாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அந்த வெக்கேஷனில் உங்களுக்கு அழகான ஒரு விஷயம், உங்களோட மைண்ட் செட், உங்களோட எல்லா நீங்க பார்க்குற விதம் எல்லாமே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அதை பிலீவ் பண்ணுங்க. மத்தவங்களுக்காக மாத்திக்க வேண்டாம். நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அது உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். மேபி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அதை கரெக்டா பிலீவ் பண்ணுங்க. அதை பத்தி யாருக்காகவும் நீங்க மாத்திக்க வேண்டாம். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மறக்காம தக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறதுக்காக, நிறைய வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். எல்லா வாய்ப்புமே ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கு தான் அந்த வாய்ப்பு வரும். பிகாஸ் உங்களை கார்டியன் ஏஞ்சல் ரொம்ப அழகா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட பாஸ்ட் பர்சன் அல்லது உங்க லைஃப்ல என்ன மாதிரி பர்சன் வருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேபி உங்களுக்கு பாஸ்ட் பர்சன் இல்லை அப்படின்னா, ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, உங்களை ரொம்பவுமே கேரிங்கான பர்சன், ரொம்பவுமே நர்ச்சரிங்கான பர்சன், நீங்க ரொம்பவுமே அன்பான ஒரு பர்சன் ஏதோ ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. அது பாஸ்டா நீங்க உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பாஸ்ட் பர்சனா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ரொம்பவுமே உங்களை ரொம்ப ஒரு நர்ச்சர்டான பர்சன், ரொம்ப கேரிங்கான பர்சன் அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. அந்த பர்சன் உங்களை ரொம்பவுமே ஒரு அன்பான பர்சனாகவும் ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த பர்சன் பாஸ்ட், நியூ பர்சன் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ரொம்பவுமே உங்க மேல ஒரு அட்ராக்ஷனாகவும் நீங்க ரொம்ப பிரியமான பர்சனாகவும் நினைக்கிறாங்க. அவங்க இத்தனை நாள் ஒரு மாஸ்க் போட்டு உங்க மேல உள்ள ஒரு ஃபீலிங்ஸையோ, உங்க மேல உள்ள ஒரு அன்பையோ ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சிருந்தாங்க. அந்த மாஸ்க் விலக போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எந்த பவுண்டரி கரெக்டா இருக்கோ, எந்த பர்சனை எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல அலோவ் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்க லைஃப்பை பத்தி தெரியப்படுத்தணுங்கிறத மட்டும் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே செல்ஃப் க்ரோத்ல ஈடுபட போறீங்க. உங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா உங்க லைஃப்பை பத்தி இருக்க போது. நீங்க உங்களோட சோல் பர்பஸ் என்ன அதுக்கு வேலை பார்க்க போறீங்க. மேபி உங்களோட ஆத்மா, நீங்க பிறந்த இந்த ஜென்மத்துக்கான பயன், அதுக்கான ஃபோக்கஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்க போது. உங்களை பத்தி யாரோ டே ட்ரீமிங் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி செல்ஃப் க்ரோத் ஆகிறத பார்த்து யாரோ உங்களை திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும் உங்களோட லைஃப் வாழ்ற மாதிரியும் நிறைய இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அந்த பர்சன் யாருன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லது இது நியூ பர்சனா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க 888. ஸோ அடுத்தது 1010. ஸோ அந்த கார்டு சூஸ் பண்ணவங்க அழகான ஒரு பிங்க் கலர் ஹார்ட், கையில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்,
அந்த இமேஜை சூஸ் பண்ண உங்களுக்கான ஃபியூச்சர், கெரியர், லைஃப் என்ன மெசேஜ் வருதோ நான் சொல்கிறேன். ஆஹா, பியூட்டிஃபுல்லா. ஸோ நிறைய விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, நிறைய ஃபன் பண்ண போறீங்க. முன்னாடி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுதான் அப்படின்னு இருந்த நீங்க எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு உங்களோட பங்களிப்பு இருக்க போது. ஒரு பிளேவா இருக்கட்டும், ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், அல்லது வந்து அதையே சந்தோஷமா பண்ண போறீங்க. மேபி நீங்க எங்கேயாவது வெளில கூப்பிட்டா கூட நீங்க முன்னாடி போகாம இருந்த பர்சன் இப்ப எல்லாத்துக்குமே போய் எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா, வாய்ப்புகளை கரெக்டா புடிச்சுக்க போறீங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லா இப்ப புரியுது, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு தெய்வ செயலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த வாய்ப்பை பர்ஃபெக்டா புடிச்சுக்க போறீங்க. ஓகே, நீங்க ரொம்பவுமே அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு பர்சன். மேபி அந்த அனிமல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். பிகாஸ் நீங்க அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, உங்களை என்ன சொல்றாங்க, உங்க மனசுல எந்த டவுட், எந்த கவலை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏஞ்சல்ஸை கூப்பிடுங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக வரத்துக்கு ரெடி. பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ். ஓகே, ஆஹா, ஆல்ரெடி 2 கார்டு வந்தாச்சு. 1010 கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியலாக ரொம்ப ட்ரைண்டாக ஃபீல் பண்ணுறீங்க. மேபி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரம் கிடைக்க போகுது. பிகாஸ் இங்கே நீங்கள் ரொம்பவுமே சேடாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் இங்கே ஸ்வீட் சக்ஸஸ், உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சக்ஸஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக கிடைக்க போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிலத்தில் நினைக்கிறீங்க, நான் வந்து கேட்கறது கிடைக்காதோ, நான் நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு முன்னாடி எல்லாமே சின்ன விஷயம்தான். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ண போறீங்க. நிறைய கடவுளோட நாமத்தை சொல்ல போறீங்க. கடவுள்கிட்ட நெருங்க போறீங்க. உங்களோட ஹார்ட்டை ரொம்ப ஓப்பனா வச்சுக்க போறீங்க. அதனால உங்களோட கெரியரும், உங்களோட மனசும், உங்களோட ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது அழகா ஹீல் ஆக போகுது. நீங்க ரொம்பவுமே லைட் ஒர்க் பண்ண போறீங்க. நிறைய தியானம் பண்ண போறீங்க. ஓ மை காட், பியூட்டிஃபுல்லா. 1010. ஸோ உங்களுக்கான ஃபர்தர் மெசேஜ். ஸோ நிறைய பேருக்கு கிளைம் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், மறக்காம போடுங்க. பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு கிராட்டிடியூடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பியூட்டிஃபுல். நீங்க உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கு. பிகாஸ் நீங்க ஸ்பிரிச்சுவலா நிறைய மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை ஹீல் பண்ண யாருமே தேவையில்ல. மனுஷங்களோட ஹீலிங் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுல வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸை பார்க்க போறீங்க. அந்த சக்சஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு சக்சஸா இருக்க போது. நீங்க அதுக்கு ரெடியாகவும் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பவர்னால மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாய்ஸும் எடுக்க போறீங்க. உங்களோட சாய்ஸ் உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்துல உயர்த்தி வைக்கவும் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே ரொம்ப நேச்சுரலான, கிரியேட்டிவான ஒரு பர்சனா நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் ஒர்க் நிறைய பண்ண, இங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா பவரும் உங்க கைக்குள்ள வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. உங்களோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க, யாரையும் எதிர்பார்க்காம. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. 1010. ஸோ உங்களோட பாஸ்ட் பர்சன், நியூ பர்சன், அது யாரை வேணாலும் இருக்கலாம். அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அல்லது உங்களோட லவ் லைஃப்க்கு என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அழகா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் அந்த பர்சன் உங்களை இன்னுமே நெட்வொர்க்ல பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க உங்க மேல ரொம்ப டீப்பான லவ்ல இருக்காங்க. பட் அந்த பர்சன் வேணாம் அப்படின்னு நீங்க
ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டீங்க. அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு க்ளோஷர் குடுத்துட்டீங்க. பட் அந்த பெர்சன் உங்கள ஸ்பை பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? லைஃப்ல என்ன நடக்குதுன்னு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள பத்தியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. அந்த பெர்சன் ரொம்பவுமே டீப்பான லவ்ல இருக்காங்க. மேபி அந்த பெர்சன் ஒரு சோல்மேட், உங்க லைஃப்க்கு ஒரு சோல்மேட்டா இருக்கலாம். அவங்க ரொம்பவுமே உங்கள்ட்ட யூனிட்டிய விரும்புறாங்க. உங்களோட திரும்ப இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள பத்தி நெறைய ரியலைசேஷன் பண்ணிட்டாங்க. உங்கள பத்தி நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. அவங்க மனசுல ஒரு அவேக்கனிங்க நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. பிகாஸ் எப்போதுமே ஸ்பிரிச்சுவல் பெர்சன் தன்ன மட்டும் இல்ல, தன்ன சுத்தி உள்ள எனர்ஜியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாத்துவாங்க. ஸோ அத நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியான விஷயம் 100%. ஸோ கிளைம் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். 1010 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க.